கோவை தொடங்கி தருமபுரி உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தின் 7 மாவட்டங்களில் கெயில் நிறுவனம் 325 கிலோமீட்டர் நீளத்திற்கு வளமிக்க விவசாய நிலங்களை பறித்து எரிவாயு குழாய் பதிக்கிறது. இந்த கொடுமையை எதிர்த்து விவசாயிகள் வாழ்வாதார பாதுகாப்பு குழு கடந்த 2 ஆண்டுகளாக மக்களை திரட்டியும் சட்டப்படியும் போராடியது. உயர்நீதிமன்றம் 4/10/2012 வழங்கிய தீர்ப்பை மீறி விவசாயிக விளைநிலங்களுக்குள் போலீஸ் படையை தமிழக அரசு ஏவி கடந்த 1 வார காலமாக விவசாய நிலங்களை விவசாயிகளை விரட்டி அடித்து பிடுங்கி வருகிறார்கள். இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். இதை அறிவிக்கை செய்து கடந்த 17ஆம் தேதி அனைத்து கட்சிகளின் கூட்டமும் அனைத்து விவசாய சங்கங்களும் இணைந்து தமிழ் தேசிய அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஈரோட்டில் நடத்தியது. அதற்கு பிறகும் இந்த தீர்ப்பு மதிக்கப்பட வேண்டும் என்பதை உலகுக்கு அறிவிக்கை செய்ய சென்னிமலையில் இன்று அந்த தீர்ப்பு பிரகடனத்தை இங்கே வெளியிட்டும் நிலங்களுக்குள் அத்துமீறி நுழையக்கூடாது என்ற அறிவிக்கையை முன்வைத்தும் அனைத்து கட்சிகளும் இணைந்து அந்த பதாகையை கட்டி தங்கள் கொடிகளை இங்கே பதித்திருக்கிறோம். எங்கள் மண் எங்களுக்கு சொந்தம். இதை அரசு மதிக்க வேண்டும், சட்டத்தை மதிக்க வேண்டும், ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மீண்டும் அனைத்து கட்சியும் அனைத்து விவசாய சங்கங்களும் அனைத்து தமிழ் அமைப்புகளும் இணைந்து ஒரு கடுமையான போராட்டத்தை அறிவிப்போம் என்பதை நான் இதன் மூலம் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.